Can you hear how crisp that is? You didn't hear that. You didn't hear the actual ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. என்ன ஆர்கே 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஏர் இண்டியா விபத்து நடந்த பிறகு என்னால் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. காரணம், இந்த வழியிலிருந்து வெளியே வர முடியல. இந்த விபத்து எப்படியெல்லாம் நடந்திருக்கும், எதனால் நடந்தது அப்படின்னு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதை சார்ந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். A11 அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏர் இண்டியா ஃப்ளைட்டு கிராஷ் போக நிறைய பேர் கூகுள் இன்ஜினில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 11A அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதை சார்ந்து நிறைய டாபிக் தான் இன்றைக்கி மக்கள் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கூகுள் சர்ச் இன்ஜின் இதை ரிஃப்ளெக்டடாக நிறைய பேருக்கு இது ரிப்பீட்டடாக காமிக்குது இந்த வார்த்தை. இதை சார்ந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ரமேஷ் விஸ்வா எப்படி இந்த 11A சீட்லேருந்து தப்பிச்சார். இந்த 11A சீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீட்டாக, அந்த சீட்டில் உட்காந்து தான் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும்னு இன்றைக்கி நிறைய பேர் 11A சீட்டை விரும்பி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதை சார்ந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் இந்த ஃப்ளைட்டை சார்ந்து நிறைய விஷயங்களை ரிப்பீட்டடாக ஒரு 2-3 வீடியோ பேசிகிட்ருக்கிறாரு, அதுவும் இங்கிலீஷில். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். முக்கியமாக இந்த ஃப்ளைட்டு இறங்கும் போது ரேட்டை நாங்கள் பார்த்தோம். இந்த ரேட்டை பார்த்த பிறகு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரேட்ஸை நம்ம பார்த்தாக்கா கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றது எங்களால் க்ளீனாக அனலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த இன்ஜினோட சவுண்டை வச்சு இந்த ஃப்ளைட்டு என்ன பிரச்சனைனால தரையிறக்கப்பட்டது, இங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த ஃப்ளைட்டு தரையிறக்கப்பட்டதா, இல்லை கோ பைலட்டுனால இந்த ஒரு சின்ன மைனோர் ப்ராப்ளத்தினால இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆக்கப்பட்டதா அப்படின்றத நிறைய டாப்பிக்கை சார்ந்து இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டு ஒரு 1000-2000 வியூவர்ஸை வாங்கிட்டு போகலாம். பட் அது இல்லை. உண்மையிலே எல்லாரும் அதே வீடியோ தான் பேசுகிறீங்க, நீங்களும் அதே வீடியோ தான் பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். எல்லாரும் அதே வீடியோ பேசுகிறாங்கன்னா என்ன, அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியுமா தவிர ஏதோ நம்மளுக்கு வாயில் வந்ததை ஃப்ளோவில் அடிச்சுட்டு போக முடியாது. நடந்த உண்மையை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சேனலுக்கு தகுந்த மாதிரி பேச முடியும், எலாபரேட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு வியூவர்ஸை வச்சுருப்பாங்க. இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆடியன்ஸை வச்சுருப்பாங்க. அதை சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம ஆடியன்ஸுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு விரும்புகிறேன். இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு எப்படி கிராஷ் ஆனது, என்னென்ன பிரச்சனைனால கிராஷ் ஆனதுன்றதை நம்ம முழுக்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Was that there was some sort of dual engine failure, and then was the pilots didn't have the flaps set properly for takeoff. In other words, properly for takeoff. When they rotated, everything was normal at the time that the front, and so I thought maybe it was simply they grabbed the wrong handle and take a look. We've circled it for you. Now, a lot of people have been talking about the theory that the rat had deployed. What's a rat? இன்னைக்கு மக்களுக்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ரேட். இந்த ரேட்ன்றதை வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகும்போது அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகக்கூடிய இந்த ஃப்ளைட்டில் நாங்கள் ரேட்டை யாருமே கவனிக்காத ஒரு சம்பவம். இத்தனை நாளாக நாங்கள் கவனிக்கலை. அந்த ஃப்ளைட்டு வீடியோவை நாங்கள் மீண்டும் பார்த்த பிறகு அந்த ரேட்டுன்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்த பிறகு உண்மையிலே இந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத நாங்கள் விளக்குறோம் அப்படின்றது. நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத நிறைய எக்ஸ்போர்ட் அவங்களோட தியரிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை சார்ந்து NDTV அவங்களோட வெப்பேஜில் முக்கியமான ஒரு டீட்டெயிலாக அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அதை சார்ந்து தான் நிறைய எக்ஸ்போர்ட்ஸுங்க பேசுகிறாங்க. இந்த எக்ஸ்போர்ட்ஸை பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமாக நீங்கள்
இந்த ஏர் இந்தியா அப்டேட்ஸை வந்து கூகுளில் நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன நடந்திருக்கு, ஏதாவது புது அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஏர் இந்தியான்னு அடிக்கிறதுக்கு பதிலாக 11Aன்னு அடித்து பாருங்கள். இல்லை நீங்கள் ஏர் இந்தியான்னு அடித்தா கூட 11A அப்படின்ற அந்த சீட்டோட சப்ஜெக்ட் தான் நிறையா கூகுள் சர்ச் இன்ஜின் உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து காமிக்கும். காரணம், நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி கூகுள் சர்ச் இன்ஜினை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா த வேர்ல்டஸ்ட் சேஃபஸ்ட் சீட்டு அப்படின்னு சொல்லப்படுது. முன்னே என்ன சொன்னாங்கன்னா, அந்த 11A சீட்டு வந்து ரொம்ப மர்மமான ஒரு சீட்டு, அந்த சீட்டில் உட்காந்தவங்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஸோ இந்த சீட்டு வந்து அன்லக்கி சீட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ரமேஷ் விஸ்வா அந்த சீட்லேருந்து அவர் வெளியே வர தருணத்தெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த புகையில் அந்த நெருப்பிலிருந்து அவர் வெளியே வர அந்த தருணத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 11A சீட்டு வந்து உண்மையிலே அவரை உயிரை காப்பாற்றிருக்கு. அவரை மட்டும் இல்லை, இன்னொரு உயிரையும் காப்பாற்றிருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னும் முக்கியமாக ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 11A சீட் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னாவே மற்ற ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. ஏர் இந்தியா 11A சீட்டு, ஏர் ஏஷியா 11A சீட்டு, டெல்டா 11A சீட்டு, அப்புறமா ஏர் ஏஷியா 11A சீட்டு, இந்த மாதிரி ஏர் இந்தியா 11A சீட்டுன்ற மாதிரி இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 11A சீட்டு வந்து எலாபரேட் பண்ணி காமிக்கும் கூகுள் சர்ச் இன்ஜின். எதுக்காக இந்த ஏர் இந்தியாவில் இந்த 11A சீட்டை பற்றி மக்கள் அதிகமாக பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன், என்ன சொல்கிறது, த வேர்ல்டு மிராக்கல் ஹேப்பன் இன் ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். த ரமேஷ் விகாஸ் அந்த 11A சீட்லேருந்து எப்படி தப்பிச்சார், அதை சார்ந்து நிறைய டிபெட்டி போயிட்டு இருந்தது. ஃப்ளைட்டு பறக்கும் போதே எமர்ஜென்சி டோரை திறந்தார், அதிலிருந்து குதிச்சிட்டாரு. அப்புறம் லேண்டிங் ஆகும்போது உடனே அந்த டோரை ஓப்பன் பண்ணி குதிச்சிட்டாரு. பைலட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே, அலர்ட்மெண்ட் கொடுத்த உடனே மேடேன்னு உடனே பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு, ரெடியாக உட்காந்தாரு. ஃப்ளைட்டு ஒடியும் போது அதில் பாதியாக 2 ஃப்ளைட்டு டிவைட் ஆகும்போது அதிலிருந்து கீழே விழுந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய டிபெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த 11A சீட்லேருந்து எப்படி இந்த மனுஷன் வெளியே தப்பிச்சாரோ, கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நபர் தாய்லாண்டில் ஒரு பாப் சிங்கர், அவரும் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தன்னோட உயிரை வந்து அவர் காப்பாற்றிக்கிட்டார். 27 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் எதுக்கு இந்த சப்ஜெக்ட் வெளியே வருது அப்படின்னு பார்த்தா, அதே சீட்டில் இன்னொருத்தர் இந்தியாவில் தன்னோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்ற கேள்விப்பட்ட உடனே தன்னோட ஃபோட்டோஸையும் போட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதை சார்ந்து இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சி பரவ ஆரம்பிச்சிடுச்சு இந்த சோஷியல் மீடியாவில். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் 11A சீட்டு சேஃபா இல்லை சேஃப் இல்லையா அப்படின்றத வந்து கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூகுளில் மட்டும் இல்லை, ஈவன் சாட்ஜிபிட்டிலையும் மெட்டா ஏஐலையும் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கிளப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரமேஷ் அரவிந்த் தப்பிச்சதுக்கும் பாப் சிங்கர் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய நபர் தப்பிச்சதுக்கும் என்ன லிங்க்கு, என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11, 1998 ஒரு பெரிய ஃப்ளைட் கிராஷ் விபத்து ஏற்பட்டது. தாய் ஏர்வேஸ் ஃப்ளைட் TG261 ஃப்ளைட்டும் ஏர்பஸ் A310 அண்ட் 204 டைப்பான இந்த ஏர்கிராஃப்ட் 11th டிசம்பர் 1998 பேங்காக்லேருந்து கிளம்பி இந்த சூரத் தானே, இது ரெண்டுமே தாய்லாண்டு சேர்ந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து ஃப்ளைங் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிற டைமு, அந்த லேண்டிங் ஆகிற ஒரு தருணத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது. இதில் டோட்டலாக போர்டிங் பண்ணவங்க பேர் பார்த்திங்கன்னா 146 பேர். அதில் க்ரூ மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 14 பேர். இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆன அடுத்த செகண்ட் என்ன ஆயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 101 பீப்புள் வந்து டெத் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் வந்து சர்வைவலாக இருக்கிறாங்க. அதில் 11A சீட்டில் உட்காந்த நபர் தான் இந்த ஜேம்ஸ் பாப் சிங்கர், தாய்லாண்டில் இருக்கக்கூடிய நபர். இப்போ தெரியுதுங்களா இந்த ரமேஷ் விகாஸ் எப்படி தப்பிச்சார், அதே மாதிரி இந்த ஜேம்ஸ் எப்படி அந்த ஃப்ளைட் கிராஷ்லேருந்து தப்பிச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு தான் கோஇன்சிடென்ட் இவங்க 2 பேருக்கும். இப்போ ரமேஷ் விகாஸ் இந்த ஃப்ளைட்லேருந்து தப்பிச்ச பிறகு அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்த பிறகு கிட்டத்தட்ட 47 ஏஜ் இப்போ அவருக்கு. அது 27 வயசில் நடந்த ஒரு சம்பவம் 20 வருஷத்துக்கு கழித்து தன்னோட
ஃபோட்டோவையும் அந்த ஒரு தருணத்தையும் சோஷியல் மீடியா வைரல் ஆக்கியிருக்கிறாரு இந்த ஜேம்ஸ். இந்த ஜேம்ஸ் என்ன சொன்னார்னா, இந்த 11A சீட்டில் நடந்த அந்த சம்பவத்திலிருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டோ இல்லைனா அந்த ஃப்ளைட்டு சவுண்டை கேட்டாவே எனக்கு அந்த அளவுக்கு அலர்ஜியாக இருந்தது. இன்றைக்கி அதே சீட்டில் இருந்து அச்சல் நான் எப்படி தப்பிச்சு அந்த உயிர் பொழிச்சு வந்தனோ அதே மாதிரி ஒரு நபர் அந்த மாதிரி உயிர் பொழிச்சு வரும்போது என்னோட என்ன சொல்கிறது, கை காலெல்லாம் வந்து பூஸ்ட் பம்ப் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு மெராக்கலா அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். விகாஸ் தான் உலகத்திலேயே ஒரு லக்கி மேன், இந்த ஃப்ளைட் கிராஷ்லேருந்து தப்பிச்சு வந்தார் அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி இப்போ எல்லாருமே ரெண்டாவதாக தன்னோட உயிரை காப்பாற்றியிருக்கிறார். ரெண்டாவது தான் நம்ம ரமேஷ் விகாஸ். வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வைரலாக இருக்கிறது. அவர் போட்டது 2 வீடியோ தான். ஃபஸ்ட்டு வீடியோவில் அவரோட நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு 3 கொஸ்டின்ஸ் எழுப்பியிருந்தார். அந்த 3 கொஸ்டினுக்கும் மீண்டும் 2வது வீடியோவில் கேப்டன் ஸ்டீவ், ஸோ இவர் வந்து யூஎஸோட நேவி பைலட். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு இவர் தான் ஏவியேஷனோட எக்ஸ்பர்ட் பர்சன். ஸோ இந்த ஃப்ளைட்டுங்க எப்படி கிராஷ் ஆகுது, ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், டெக்னிக்கல் எரரு, ஏதாவது மைனர் இஷ்யூ இருந்தால் கூட இவரால் அதை வந்து சரிப்படுத்த முடியும். இன்க்ளூடிங் அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிற சவுண்டிலிருந்து, ஃப்ளையிங் ஆகிற சவுண்டிலிருந்து, லேண்டிங் ஆகிற சவுண்டிலிருந்து, அந்த ஃப்ளைட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன இந்த மைனர் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்றது இவரால் கண்காணித்து, இவரால் இந்த பிரச்சனை தான் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக 100% ஜென்யூனிட்டியாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கேப்டன். But in this, the one that they were showing us, the original one, it's much more clear, and it sounds like a prop airplane going by, or a real high-pitched squeal, because it's a two-bladed prop, and it's basically Okay, it sounded like if you weren't looking at it, it sounded like a single engine prop airplane just flew by. கிட்டத்தட்ட 20,000 hours வந்து ஃப்ளையிங் ஆயிருக்கிறாரு. த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இன் யூஎஸ். ஸோ இவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஆஸ் அ கேப்டன் பைலட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த விபத்து இதனால தான் நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் வந்து சில அவரோட விளக்கங்களை வந்து கொடுத்துருந்தார். அந்த விளக்கத்தில் இந்த 3 பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்டது. அப்போ கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ மறுபடியும் அவரே மாற்றி, நான் அப்போ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போது இப்படி இருக்குமா அப்படின்றத ஒரு அசம்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை. அப்படி என்ன முன்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தார்ன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேப்டன் ஸ்டீவ் அவர் வந்து 4 பாயிண்ட்டை வந்து முன்ன வச்சுருந்தார். இந்த ஃப்ளைட்டு இதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு 4 பாயிண்ட்டு முன்ன வச்சுருந்தார். அதில் பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கோ பைலட்டோட அஜாகிரதைனால தான் இந்த ஃப்ளைட்டை வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வந்தார். காரணம், அந்த ரக்கிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாப் இருக்கு இல்லையா, அந்த பிளாப்பை வந்து சரியாக அட்ஜஸ்ட் பண்ண தவறுனதுனால தான் இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பாயிண்ட் நம்பர் 1 சொல்லியிருந்தார். பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொன்னார்னா, பறவைகள் இருக்குது இல்லையா, இந்த பறவைகளை வந்து மோதி இருந்தால் வாய்ப்பு இருக்குது இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு அப்படின்னு 2வது பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார். 3வது பாயிண்ட் என்னன்னா, ஃபியூல் கண்டாமினேஷன் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தார். அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் பேசியிருந்தேன், அந்த ஃபியூல் ஓவர் டேங்க் ஃபில் பண்ணி போனதுனால தான் இது வந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 2 பாயிண்ட். ஒன்று வந்து ஃபியூல் கண்டாமினேஷன் 1, 2வது வந்து அதில் வந்து நிறையா லக்கேஜஸ் வந்து லோட் ஆகிருக்கலாம். ஸோ இதுவும் ஓவர்லோட் ஆகி ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகிறதுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் கேப்டன். 4வதாக இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கலாம். இன்ஜின் ஃபெயிலியர் காரணத்தினால, அதுவும் டபுள் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனது காரணத்தினால தான் இந்த ஃப்ளைட்டை வந்து தரையிறக்கப்பட்டது, அதுக்கப்புறம் இது பிளாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் தன்னோட விளக்கத்தை கொடுத்துருந்தார் கேப்டன் ஸ்டீவ். இப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 4 விஷயம் ஆன பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தார். இதில் நான் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருந்தேன், கேப்டன் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருந்த மாதிரி நானும் ஒரு பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணேன். ஸோ எப்பயுமே ஜென்ரலாக ஒரு ஃப்ளைட்டு டேக்கப் ஆகும்போது 1 மினிட்டுக்குள்ளே அந்த டயர் வந்து உள்ளே எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே ஓவர் லாக் ஆகிடும்.
ஸோ இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன பிறகும் மறுபடியும் கீழே இறங்கும் போதும் இந்த ஃப்ளைட்டோட டயர் வந்து உள்ளே எடுக்கலை, ஜாமாக இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேப்டன் ஸ்டீ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த டயருக்கு பக்கத்திலேயே ஒரு ரேட்டை பார்த்துருக்கிறாரு. அந்த ரேட்டை பார்த்த பிறகு தான் அவருக்கே தெரிய வந்திருக்கு இந்த ஃப்ளைட்டு எதனால் கிராஷ் ஆனது அப்படின்றது. ஸோ இந்த ரேட்டுன்னா நீங்கள் வந்து இந்த எலின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. ரேட்டுன்றது வந்து RAT அப்படிங்களா, சரிங்களா? RAT ரேட். இதோட ஃபுல் அர்த்தம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ராம் ஏர் டர்போ. இதுதான் இந்த ரேட்டோட ஃபுல் விளக்கம். இந்த டயருக்கு பக்கத்துலேயே அதுவும் ஒரு சின்ன ஃபேன் மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். கேங்குரு பார்த்தீங்கன்னா இந்த கேங்குரு வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு தலை எட்டி பார்க்கலையா குழந்தை, அந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் வந்து அது எட்டி பார்க்கும். இது வெளியே வந்ததுன்னா இந்த ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை ஆக்சுவலி நடந்திருக்குன்றத வந்து எக்ஸ்பர்ட் பைலட்டான எக்ஸ்பர்ட் கேப்டனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பற்றி தெரியும். எஸ்பெஷலி இந்த ஏவியேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக இது வெளியே வருதுன்னா இதுதான் இந்த ஃப்ளைட்டில் காரணம், இதனால தான் இது வெளியே வருது அப்படின்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை தான் கேப்டன் ஸ்டீவ் வந்து இதை விளக்கியிருக்கிறாரு தன்னோட வீடியோவில். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ரேட்டை பற்றி நிறையா பொதுமக்களுக்கு ஒரு புது அவேர்னஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த கேப்டன் ஸ்டீவ் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரேட்டுன்ற ஒரு வேர்டு, இந்த ரேட்டுனா என்ன, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு இது வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து யூபிஎஸ் வச்சுருப்போம். இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 hour 1 hour வந்து நம்ம யூபிஎஸ்ஸை பயன்படுத்துவோம். அதில் ஒரு லைட்டோ இல்லை ஒரு ஃபேனோ வந்து ஓடும், இல்லைனா ஒரு டிவி ஓட்டிக்கலாம். ஒரு 1/2 hour இல்லை பேக்கப் கிடைக்கும் உங்களுக்கு, 1/2 hour 1 hour பேக்கப் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் இந்த ரேட் வந்து சர்டன் டைம் வரைக்கும் அந்த ஃப்ளைட்டு தவறான இடத்துக்கு கொண்டு போகாமல், இல்லை ஒரு தவறான இடத்துல அது லேண்டிங் பண்ணாமல் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த ரேட்டு எப்படி நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் இந்த கேப்டன் ஸ்டீவுக்கு மட்டும் எப்படி அது கண்ணில் விழுந்தது, நிறைய பேரை நம்ம பார்த்தோமே, அந்த ஃப்ளைட்டு இறங்குறது பிளாஸ்ட் ஆனது நம்ம எல்லாமே பார்த்தோமே, இவர் கண்ணுக்கு மட்டும் எப்படி அது தெரிஞ்சது அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ரேட் வெளியே வர்றதை தெளிவாக அந்த வீடியோவில் கவரேஜ் ஆகிருக்கு. என்னென்னா நிறைய பேர் இந்த வீடியோ அந்த பையன் எடுக்கும் போது அந்த மொட்டை மாடியிலேருந்து அந்த பையன் ஷூட் பண்ணும் போதெல்லாம் நிறைய நாய்ஸு நிறைய சவுண்டெல்லாம் வந்திருக்கும். அந்த சவுண்டால் நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. பட் இந்த கேப்டன் வந்து இந்த ரேட்டு வெளியே வரும் அந்த தருணம் எல்லா டைமும் அது வெளியே வராது. எப்போல்லாம் இது வெளியே வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதோட சவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கப்பல்லாம் வந்து ஒரு அந்த தண்ணியில் அந்த சவுண்டு வரும், அதே சவுண்டு மாதிரி தான் சிம்லர் சவுண்டில் இந்த ரேட்டோட பவர் இருக்கும். இந்த ரேட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் டு அந்த விங்ஸுக்கு கீழே ஒரு சின்ன விங்ஸை வந்து அந்த விங்ஸுக்கு மேலே வந்து ஒரு சின்ன அமைப்பாக இதை அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரேட் எப்போல்லாம் எமர்ஜென்சிக்கு வெளியே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அப்போது இந்த ரேட்டு வந்து உடனே வெளியே வரும். அடுத்தது எப்போல்லாம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது, விச் மீன்ஸ் இந்த 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்களா, இந்த 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த டைமில் மட்டும்தான் இந்த ரேட் வெளியே வரும். இந்த ரேட் வந்து வெளியே வரும். அடுத்தது இன்ஜின் எப்போல்லாம் டேமேஜ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ஜினில் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம வந்து ஃப்ளைட்டை வச்சு இயங்க முடியும், சர்டன் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் இந்த ரேட்டு வெளியே வரும். ஸோ இந்த ரேட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த ரேட்டு வந்து வேட்டுன்னா என்னப்பா அதுனா எலியா இல்லை என்ன தான் இது ஃபங்க்ஷனிங் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நண்பரே. இது என்ன பண்ணுன்னா, இப்போதைக்கு அந்த விமானத்தில் டோட்டலாக பவர் சப்ளையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர் இண்டியாவை எப்படி கிராஷ் ஆச்சோ அதே மாதிரி இது ஒரு சம்பவம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் சப்ளையே இல்லை, ஓகேங்களா. இது எப்படி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடட் பவர் டு வைட்டல் சிஸ்டம். இந்த வைட்டல் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் வெளியே வந்த பிறகு விமானத்தில் டோட்டலாக பவர் சப்ளை கட் ஆகிருக்கும். பட் சர்டன் கிரைட்டேரியாவுக்கு பவர் சப்ளை தேவை. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும்
இந்த ரேட் மூலிமா பவர் சப்ளை அங்கே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ், இப்போ ஒட்டுமொத்த வீட்டுக்கும் நம்ம யூபிஎஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, இல்லை டிவி, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ரேட் மூலிமா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பவர் சப்ளை கிடைக்கும். ஸோ லிமிட்டெட் பவர் சப்ளை மட்டும்தான் இந்த ரேட்டால் ப்ரொவைட் பண்ண முடியும். ரொம்ப நேரம் இந்த பவரால் ஃப்ளைட்டு இயங்காது. இதை மைண்டில் வச்சுக்கிங்க. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே விழப்பட்டது இல்லையா, அதுக்கு முன்னாடியே இந்த ரேட் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ரேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னா, இந்த 500 ஃபீட்டு 600 ஃபீட்லலாம் வந்து இந்த ரேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஃப்ளைட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதும் இந்த ரேட்டு வெளியே வந்திருக்கு. இந்த விஷயம் பைலட்டுக்கு தெரிய வந்திருக்கு. ரேட் வெளியே வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருக்கு இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மே டே கால் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏவியேஷன் டீமுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் உண்மையிலே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ இந்த ரேட்டு 500 அடி 600 அடி 700 அடியில் இது பறக்கும்போது இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 2000 அடி 3000 அடி மேலே பறக்கும் போது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த ரேட்டை நம்ம அப்பீல் பண்ணாக்கா கண்டிப்பாக ஒரு பயனுள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நீங்கள் ஒரு 500 அடி 600 அடியில் இந்த ரேட்டை நீங்கள் வெளியே வர வச்சிங்கன்னா இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கேப்டன் ஸ்டீவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோவில். ஸ்டீவ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதிலிருந்து ஒரு மாமனிதன் தப்பிச்சார் இல்லையா, இந்த ரமேஷ் விகாஷ் அப்படின்றவர், அவர் வந்து வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அந்த ஒரு ஆக்சிடெண்ட் தருணத்தில் உள்ளே இருந்தார் இல்லையா, அப்போ வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நிறைய லைட்ஸ் வந்து எமர்ஜென்சி லைட்ஸ் வந்து பிளிங்கிங் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே லவுடு ஒரு சவுண்டான பேண்டு கேட்டதாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, எமர்ஜென்சி லைட்டு இந்த எக்ஸிட் லைட்டெல்லாம் வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இதை வச்சு அந்த ஸ்டீவர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எப்போ அந்த ரேட் வெளியே வருதோ அப்போது இந்த ஃபங்க்ஷனிங்கெல்லாம் உள்ளே ஏற்படும் அப்படின்னு ஸ்டீவர்ட் வந்து தன்னோட விளக்கத்தை விளக்கியிருந்தார். எப்போ இந்த ரேட் வெளியே வருதோ, எப்போ இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் ஆகுதோ அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் உள்ள சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகிறதாகட்டும், இல்லை சவுண்டு வரதா ஆகட்டும் அப்படின்னு கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லியிருந்தார். சார்ந்த இந்த கேப்டன் இவ்வளோ விஷயம் சொல்லியும் சில பேர் வந்து நம்பாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு வாட்டி 2 வாட்டி ஃப்ளைங் ஆகிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் தான் இங்கே கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அது ஒரு அசம்ஷனில் வந்து நம்ம விட்டுடலாம், அது வந்து நம்ம கண்டுக்க முடியாது. பட்டு இந்த கேப்டன் சொன்ன அனைத்து சம்பவமும் அந்த ஃப்ளைட்டில் ஏற்படுத்தியிருக்கு, நடந்திருக்கு. இதை சார்ந்து நிறைய பைலட்டுங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் இதை பற்றி ஒரு சம்பவத்தையும் யாரும் வெளிப்படுத்தலை. ஏன்னா இதை சார்ந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டாக இருக்கலாம். பட் இங்கே நம்ம அந்த பேசக்கூடிய இந்த ரேட் சம்பவம்லாம் அவங்க படிச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தருணத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் வந்திருக்கணுமே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கணுமே அப்படின்னு யாருக்குமே வராத ஒரு ஐடியா. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கே டெக்னிக்கல் எரர் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். போன வீடியோவில் நான் இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். கேப்டன் ஸ்டீவ் வந்து நிறைய பேர் வந்து பக்கெட்டு பிடிக்கிறாரு, கைக்கூலி, ஜால்ரா அடிக்கிறாரு. யாருக்கு? இந்த போயர் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பைலட் மேலே பழியை தூக்கி போடுறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கிறத அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். இதில் எந்த ஒரு தவறான கருத்தும் அவர் பதிவிடலை இந்த வீடியோவில். வேணும்னா இந்த வீடியோவோட லிங்க்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த முழு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் ஆகிருக்கும். இப்போது கேப்டன் ஸ்டீவ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்ன நான் கொடுத்த அந்த 4 பாயிண்டில் இன்னொரு அப்டேட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு புது அப்டேட்டையும் கொடுத்துருக்கிறாரு நம்ம கேப்டன். ஸோ இந்த 2 டாப்பிக்லேயும் கரெக்டாக தான் கொடுத்துருந்தாரு. இப்போ மறுபடியும் இந்த அப்டேட்டு கொடுக்கும்போது அது அவராக கொடுத்தாரா இல்லை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வச்சாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது இன்டர்னல் டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் ஓப்பன் டாக்காக வெளியே பப்ளிஷ் பண்ணாக்கா இது நிறைய ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த இன்ஜினோட
செயல்பாடு டேக் ஆஃபுக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, டிராஃபிக் ஏர் கண்ட்ரோல் ஆடியோ இருக்கு இல்லையா, இது மூலிமா கூட இந்த விஷயத்தை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டபுள் இன்ஜின் ஃபெயிலியர் ஆன பிறகு தான் இந்த மேடே காலை வந்து முன்ன வச்சிருக்கிறாரு. இதுதான் இப்போ இவர் கொடுத்துருக்கிற தியரிட்டிக்கல் வேர்ட்ஸ். ஸோ இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து பொதுமக்களாகிய அனலைஸ் பண்ண வேண்டியது ஒரு தருணத்தில் இருந்தாலும், ஒரு சீனியர் கேப்டன் கிட்டத்தட்ட 20,000 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் ஃப்ளைங்காக இருக்கிற ஒரு நபர் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பேசுறதை தவிர மற்றபடி இதில் பேர் எடுக்கணும், நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி யாராவது சும்மா ஒரு 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 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பெரிய லெவலில் ஹைப் பண்ணி பேசக்கூடிய நபர்களாக நிறைய கேப்டன்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பைலட்ஸுங்களும் இருக்கிறாங்க. பட் ஃபாரினில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு ஹைப் ஆகணும்னு அவசியமே இல்லை. இருக்கிற ப்ராப்ளத்தை இருக்கிற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நபர்கள் தான் ஃபாரின்ஸில் இருக்கக்கூடிய. ஏன்னா தேர் ஆல்வேஸ் ஓப்பன் டாக், தேர் இஸ் நோ ஐடென்சிட்டி. அப்புறமா இங்கே வந்து ரொம்ப பந்தா பண்ணுறது, ஹைப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது என்ன நடந்ததுன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. இந்த போயிங் 787 ட்ரீம் லைன் இருக்கு இல்லையா, இதில் 4 கீ எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்ட ஒரு அமைப்பு. ஒன்று வந்து விஎஃப்எஸ்ஜி, இன்னொன்று வந்து ஏஎஸ்ஜி, இன்னொன்று வந்து பேட்ரி. ஸோ 3 தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது 4வது தான் இந்த ரேட். ஸோ இந்த ரேட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த 3 டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஎஃப்எஸ்ஜி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோட விரிவாக்கம் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டட் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைட்டோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த 2 இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த 2 இன்ஜினுக்கு டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷனில் இது கனெக்டிவிட்டி செப்பரேட்டாக இருக்கும், அனதர் கனெக்டிவிட்டி செப்பரேட்டாக இருக்கும். இதை சார்ந்து தான் இந்த 2 இன்ஜினுக்கு இதை பொருத்தி இருப்பாங்க. என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட 235 வாட்ஸ் ஏசி பவரை வந்து இது சப்ளை பண்ணும். ப்ளஸ் எமர்ஜென்சி டைமில் சார்ந்து. ரெண்டாவது வந்து ஏஎஸ்ஜி, அதாவது ஆக்சிலரி பவர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக்கப் பவராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. மூணாவது வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ், இது வந்து முக்கியமாக கருதக்கூடிய ஒரு பாயிண்ட். எமர்ஜென்சி டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் பாக்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்காக இந்த பேட்டரி வந்து சப்ளை ஆகும். இது எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணி எப்படியாவது ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஃப்ளைட்டை எப்படியாவது நிதானமாக கொஞ்சம் பொறுப்பாக பிளேஸ்க்கு வந்து சேர்க்கறது தான் இந்தோட சிஸ்டம் ஃபங்க்ஷனிங். ஆனால் இந்த கொடுமையை பார்த்தீங்களா? பட் இந்த ஏர் இண்டியாவுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரில, இல்லை யாராவது சூனியம் வச்சுட்டாங்களான்னு தெரில, இல்லை ஏர் இண்டியா நிறுவனத்தை எப்படியாவது ஒட்டுமொத்த ஃப்ளைட்டையும் ஏர் இண்டியாவோட பேரை இமேஜையும் கெடுக்கணும், இந்த ஃப்ளைட் எதுவுமே பறக்கக்கூடாது, ஏர் இண்டியா வந்து சுத்தமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணியாவது இதை தாக்குறாங்களா அப்படின்றதையும் இன்னொரு கோணத்துலையும் பார்க்கப்பட வேண்டியது. ஏர் இண்டியா இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஏர் இண்டியா ஃப்ளைட் A1180 இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ கண்ட்ரியிலிருந்து மும்பை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட்டு கல்கத்தா வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மும்பையை வந்து அடையும். ஸோ கல்கத்தாவிலேருந்து மும்பையை வந்து அடையணும். இதுதான் இந்த ஃப்ளைட்டோட டேட்டா ஷீட். ஸோ இந்த ஃப்ளைட்டில் டெக்னிக்கல் ஸ்னாக் வந்து ஏற்படுது. இது எங்கே ஏற்படுதுன்னா லெஃப்ட் இன்ஜினில் இந்த டெக்னிக்கல் ஸ்னாக் வந்து ஏற்படுது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டேக் அப் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகுது அந்த இடத்துல. ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் ஃப்ளைட்டில் போயிட்டு உக்காந்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஷக்கிலாவோட வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃப்ளைட்டில் உக்காந்த உடனே அவங்களால பேச்சே பேச முடியல, அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே ஒரு பீதி ஒரு பயம் வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயப்படக்கூடிய இந்த தருணத்தில் மீண்டும் ஏர் இண்டியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா எப்படி மக்கள் இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்றது உண்மையிலே எனக்கு தெரியல. ஹாய், என்னோட அன்பு உள்ளங்கள், என்னோட செல்லங்கள், என் தம்பி தங்கச்சி, என் குழந்தைங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃப்ளைட்டில் ஏறி ரொம்ப பயந்து ஒரு வீடியோ ஒன்று ஊம பாஷையில் போட்டிருந்தேன். அதையும் உங்களுக்கு புரிஞ்சுது.
அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்காக நிறைய பேர் வந்து நல்லபடியாக லேண்ட் ஆகுவீங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சொன்ன மாதிரி நல்லபடியாக லேண்ட் ஆகிட்டேன். இப்போ வைசாக்ல. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை எல்லாரையும் கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. டியூ டு டெக்னிக்கல் எரர் நீங்கள் பேசஞ்சர்லாம் நீங்கள் டீப் டவுன் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்குறதுக்கு மற்ற ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளோரிங் ரூப்பிங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் இறங்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே போகிறாங்க. ஒரு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணக்கூடாதா, நாங்களாம் உட்காந்த பிறகு தான் இந்த பிரச்சனை தொடரணுமா, இதெல்லாம் முன்னாலே செக் பண்ண மாட்டீங்களான்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு போகிறாங்க பேசஞ்சர்ஸ். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டாஃபுங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பித்து அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த ஒரு பரபரப்பே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஏர் இண்டியா பற்றியே இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க, இண்டிகோ பற்றி கூட எங்களை பற்றி கூட கொஞ்சம் பேசுங்களேன், நாங்களும் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தருணம் மாதிரி ஏர் இண்டியாவிலையும் ஒரு பிரச்சனை. இண்டிகோ ஃப்ளைட் 6E2706 இந்த ஃப்ளைட்டு கொச்சியிலிருந்து கிளம்பி டெல்லி வர்றதா பிளான். சடனாக நாக்பூரில் எமர்ஜென்சி லேண்டை வந்து ஃப்ளைட்டை இறக்கிட்டாங்க. டெக்னிக்கல் எரரோ இல்லை இந்த மாதிரி என்ன சொல்கிறது ரேட் இஷ்யூவோ கிடையாது, இல்லை பேட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லை 2 இன்ஜினும் ஒர்க் ஆகலை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெகுலராக பாம் த்ரெட்னிங்னால இந்த ஃப்ளைட்டை வந்து தரையிறக்கப்பட்டிருக்கு. இது ரெகுலராக வரக்கூடிய ஒரு பாம் த்ரெட்டு தான். இது பொய்யான த்ரெட்டோ இல்லை மெய்யான த்ரெட்டோ அப்படின்றது தெரியாது. பட் பாம் த்ரெட்னு வந்தாவே எந்த ஒரு செகண்ட் தாட்டே இல்லை, செகண்ட் டாக்கும் இல்லை. ஸோ உடனே ஃப்ளைட்டை வந்து தரையிறக்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. இந்த சம்பவம் என்னன்னா, இறங்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒரு க்ரீன் லைட் லேசரை வந்து அடிக்கப்படுது. இது நிறையா டெக்னிக்கல் எரர் ப்ராப்ளத்தை வந்து பாதிக்க உள்ள ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பைலட்டுங்களுக்கு இது ஒரு த்ரெட்னிங்காகவும் இருக்குது. இல்லை இது வேணுன்னே யாராவது பண்ணுறாங்களா, இல்லை இந்த ஃப்ளைட்டுங்களுக்கு வேணுன்னே யாராவது ட்ரபிள் கொடுக்குறாங்களா. ஏன்னா இந்த மாதிரி லேசர் லைட்டை அடிக்கும் போது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது ஃப்ளைட்டை வந்து சரியான முறையில் அவங்களால வந்து லேண்டிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சிவியரான தண்டனையை கொடுக்கணும் இந்த மாதிரி நபர்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஃப்ளைட்டுகளும் ஆல்ரெடி ஏர் இண்டியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்டும் வந்து இப்போ ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கம்பெனியில் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஃப்ளைட்டுகளையும் ஆய்வு செய்த பிறகு தான் மீண்டும் இதை ஏர்போர்ட்டுக்கு ஏவியேஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சீரியஸ் கண்டிஷன் இப்போது ஏர் இண்டியாவுக்கு நெருக்கம் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சேனலில் ரிப்பீட்டடாக இதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ், அப்புறமா 11A சீட்ஸு, அப்புறம் அடுத்தடுத்து இந்த ஃப்ளைட்டோட எப்படி கிராஷ் ஆச்சு, எப்படி பிளாஸ்ட் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாபிக் போயிட்டே இருக்குது. இன்னும் இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு, உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அந்த சப்ஜெக்டை பற்றியே நம்ம பேசலாம். இதோட இந்த சப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். எனிவே, இதில் டிப்ஸ் சொல்லியிருக்கிறது சரியா இல்லை தவறா, அவரோட வீடியோ இன்னும் நீங்கள் முழுசாக பாருங்கள். அவர் பேசுகிறதுல ஒரு சின்ன பிழவு இல்லாமல் பேசியிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஒப்பீனியன் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஜென்யூனாக தான் இருக்குது. இதை சார்ந்து தான் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கணுமே தவிர மற்றபடி யாரோட இது வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர்னு தான் சொல்ல முடியும், காட் ஆஃப் ஆக்சிடென்ட்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரயில்வே ஆகட்டும், இல்லை ஃப்ளைட் ஆகட்டும், இல்லை மற்ற ஏதாவது ஃபயர் இதாகட்டும், இது வந்து காட் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காட் ஆஃப் ஆக்சிடென்ட்னு தான் சொல்லணுமே தவிர இது வந்து பைலட் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை இன்ஜின் மேலே ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை ஏர் இண்டியா நிறுவனத்து மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை ஏர்போர்ட் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறதோ, இது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை அப்படின்றது என்னோட அசம்ஷன்ஸ். எனிவே, இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் எது ரைட்டு எது ராங்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களுக்கு எது அசம்ஷன் பிடிச்சிருக்கோ அதை சார்ந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க.
மறக்காமல் புதுசாவது யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் ஆதரவும் என்னோடய சேனலுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.